ஆஃபீஸில் பொங்கல் செலிப்ரேஷன் முடிச்சுட்டு அப்படி ஊருக்கு கிளம்பியாச்சு. இந்த பிளேஸில் தான் மைனர் ஆக்சிடென்ட்னால மேஜர் டிராஃபிக் ஆகிடுச்சு. மற்றபடி தீபாவளியை கம்பேர் பண்ணும்போது பொங்கலுக்கு டிராஃபிக் ஓகே தான். நைட்டு நான் வந்து சாப்பிட்டு தூங்க ஆல்மோஸ்ட் ஒரு 12 ஆகிடுச்சு. அண்ட் வீட்டாண்ட புது நாய்க்குட்டிங்க வேறு இருந்தது. என்னோட அயன் பாக்ஸ் பீச்சில் இருந்ததுனால 2 டாப் மட்டும் அயன் போட்டுக்கிட்டேன். என்னோட ஒன் ஆஃப் தி காலேஜ் ஃப்ரெண்ட்க்கு டிசம்பர் மந்த்தே மேரேஜ் இருந்தது. எங்களால் போக முடியலன்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு முன்னாடி போயிட்டு வந்தோம். ஸோ அதுக்காக இந்த கிஃப்ட்டை வாங்கினோம். ஃப்ரெண்டு பார்த்துட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா மிச்சம் செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி அதில் முறுக்கு மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம், நான் போய் ஹெல்ப் பண்ணேன். சுற்றி வட்டமாக விடுமா, அழுத்து சுற்றி வட்டமாக விடும். அப்படியே திருப்பி போடணும். இன்னும் கொஞ்சம் அழுத்து சென்டரில் கொஞ்சம் அழுத்தி விடும். போதும் விடு. இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறப்பா பிசைஞ்சுன்னுக்கிறல்ல, அழுத்தின்னுக்கிற. ஒரே ஒரு டைம் அழுத்திட்டு அப்புறம் நான் தான் மிக்சர் செஞ்சேன். அப்படிலாம் நான் பீத்திக்க மாட்டேன். அதுக்காக காரா பூந்தி எல்லாம் நீ தானே செஞ்ச, அதெல்லாம் நான் பேர் எடுத்துக்க மாட்டேன். வெரி குட். செல்ஃப் அப்ரிசியேஷனா இது மட்டும்தான் நான் பண்ணேன், நானே ஒத்துக்கிறேன். டைம் இப்போ கரெக்டாக 11:35. இப்போ தான் கோலம் போடவே ஆரம்பிக்கிறேன். முடியும் தெரியல, பார்க்கலாம். ஒன் 1:35 ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது 1 o'clock. ஆக்சுவலாக இந்த பொங்கல் டைம் அப்போது நிறைய பேர் கோலம் போடுவாங்கல்ல. இப்போ மட்டும் எல்லோரும் எப்படி கோலம் போட்டிருக்காங்கன்னு எல்லோரும் போய் பார்ப்பாங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு தெரில, பட் இங்கே பார்ப்பாங்க. நாம்பளும் சரி ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வரலாம். 1.5 மணி நேரம் நான் கோலம் போட்டிருப்பேன். ஸோ டயர்டு. ஏய் வா, இந்த கோலம் ரொம்ப நல்லா இருக்கே. பிகாஸ் நான் போட்டது. இன்னும் இந்த ஏரியா கடைசி வரைக்கும் சும்மா போயிட்டு வரலாம். ஆக்சுவலாக இந்த டைமுக்குள்ளே நிறைய பேர் போடுவாங்க. பட் இப்போ வர யாரும் போடுறதில்ல போல. கோலம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கம்மியாக இருந்தாலும் ஆஸ் யூஷுவலாக தான் இருக்கேன். எழுந்தோன்னையும் மூஞ்சி கூட கழுவாமல் அப்படியே இருக்கேன். அண்டு நைட்டு கீழே கோலம் போட்டோம். இப்போ மேலே இங்கே பொங்கல் வைக்கிறதுனால நான் அப்படியே இந்த பிளேஸை காமிக்கலான்னு இப்படி எடுத்துகிட்டு தான் நான் ஃப்ரண்ட் கேமராவில் இருக்கேன். ஸோ இங்கே பொங்கல் வைக்கலான்னு எதுவும் இங்கே தான் பொங்கல் வைக்க போகிறோம். இங்கே கோலம் போடலாம். அண்ட் ஆல்மோஸ்ட் 2 years பேக் தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம இங்கே பொங்கல் வச்சுன்னு நினைக்கிறேன். 2 years நான் பொங்கலுக்கு வீடியோ போடல. எப்போ ஏதோ ட்ரை பண்ணலாம். அம்மாவோட கோலம் நோட்டு, தமிழ் கோலம் நோட் இதுதான் போடலான்னு ஒரு பிளான். தை திருநாள் பொங்கல் 1 இன்று நித்யா காலையில் எழுந்து கோலம் போடுகிறார்கள். இங்கே ஒரு தமிழ் கோலம், கம்பி கோலம் போட்டு அதன் மேல் தாமரை பூ இருக்கிற மாதிரி ஒரு கோலம் போட்டிருக்காங்க. அழகாக இருக்குது. இங்கே அடுப்பில் தண்ணி காய்கிறது. கரும்பு மஞ்சள் எல்லாம் வாங்கி வந்து வைத்திருக்கிறார்கள். ஒரு பானை வரைகிறார்கள். இது எனக்கு என்ன கான்செப்ட்னு தான் தெரியல. சன் இந்த பக்கம் வருது, பானை இந்த பக்கம் வச்ச மாதிரி வரைய சொல்கிறேன்.
இப்போ பானை வரைந்து விட்டார்கள். பானை பொங்கி வர மாதிரி போட்டு விட்டார்கள். இன்னும் கரும்பு வரையவில்லை, கரும்பு வரைவார்கள். சரி, எதுக்கு கோலம் போடணும்? எதுக்கு இவ்வளோ கலர் கொடுக்கணும்? மங்களகரமாக இருக்கிறதுக்கு தான் வாசலில் கோலம் போடுகிறார்கள், கலர் கொடுக்கிறார்கள். இந்த காலத்தில் வந்து வெறும் வெள்ளையில் கோலம் போட்டு செம்மண் மட்டும் விடுவாங்க. இப்போ கலரும் சேர்த்து கொடுக்கறதுனால அது கலர்ஃபுல்லாக மனசெல்லாம் கலராக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு அது கலர்ஃபுல்லாக கலராக கோலம் போடுறாங்க. பரவாயில்ல, நித்யா வருஷத்துக்கு ஒரு நாள் போட்டாலும் ரொம்ப அழகாக போட்டுக்கிறாங்க. இந்த பொங்கல் ஒரு நாள் மட்டும்தான் நித்யா கோலம் போடுறாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். கரும்பு இங்கே வரட்டா? ஒரு கோலம் போடுறதுக்கே கால் வலிக்குது, முதுகு வலிக்குதுன்னா அப்புறம் எப்படி பொங்க வைக்கிறது? நீயே வைப்போமா? எல்லா டைமும் வந்து ஏமாத்திட்டு போவேன். அந்த டைம் வந்து எனக்கு கழுவ வச்சுட்டாங்க. நித்யா இப்பொழுது பூஜை சாமானும் கழுவுகிறார். இந்த வடிவேல் டைலாக் சொன்னேன். அண்ணே உன் கையை பட்டோன்னையும் வெள்ளி பத்திரம் மாதிரி மின்னிருந்தேன் அப்படின்ற மாதிரி பத்திரம் எல்லாம் மின்னுதா? பல மின்ன போகுது. என்ன ஒரு அதிசயம்! பூஜை சாமான் கழுவுறா நித்யா. நல்லா தேய்ச்சி பலன்னு விளக்குமா, பளிச்சுன்னுக்கணும். முகம் தெரியணும் அதில் பார்த்தா. கண்ணாடி நிறையா இங்கே பேச கொஞ்சம் சாமி டல்லாகுது. அப்படியே போடு பார்த்தா மேக்கப் போடு பார்த்தா எலிசபெத் குயின் மாதிரிக்கு போய் எலிசபெத் குயின் மாதிரி பார்த்துருக்கேன். 9:30 எப்போதோ நல்ல நேரம்னு சொல்லிட்டு பொங்கல் பானை வச்சாங்க. அண்ட் அப்போ தான் ஜஸ்ட் சிம்பிளாக வெறும் காஜல் மட்டும் வச்சுட்டு லிப்ஸ்டிக் மட்டும் போட்டு ஐலைனரில் போட்டு சேர்ந்துடும். தட்ஸ் ஸோ திஸ் இஸ் மை மேக்கப். ஆனால் இதே பெரிய மேக்கப்னு சொல்லுவாங்க. ஸோ சூரியன் மூஞ்சிக்கு அடிக்கிறாப்புல. அண்ட் திஸ் இஸ் மை நியூ ட்ரெஸ். அம்மா எடுத்து வச்சுருந்தாங்க. பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ சிம்பிள் அண்ட் க்யூட். மாதிரியே தெரியல, வச்சுருப்பாங்க போல. எனக்கு செம்ம டயர்டாக இருக்கு, பசிக்குது வேறு. சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். தனியாக விட்டு போயிட்டாங்க. இது பொங்கல் ஆல்ரெடி பொங்கல் கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. நான் இன்னும் எவ்வளோ நேரம் தான் கிளறிட்டு இருக்குது. எல்லோரும் காப்பு கட்டு வச்சுட்டு தான் இந்த பொங்கலே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் நான் இப்போ தான் காப்பு கட்டே வாங்க போகிறேன். நம்ம சிம்பிளாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். செட்டப்பில் பயங்கரமாக உள்ளது. கீழ்நியவை நான் எனக்கு ஹைட்டு பத்தலை. ஏதோ பொங்கல் சீக்கிரம் ஆன மாதிரி தான் இருக்கு. பொங்கி வந்ததுக்கு கோயிலுக்கு போகிறோம். ஆக்சுவலாக இந்த சன்கிளாஸ், அப்பா இந்த சன்கிளாஸ் அங்கே வாங்கினது தான். பயங்கர வெயிலாக இருக்குது. பட் இதில் கொஞ்சம் நாளாக தான் இருக்கும். ஆத்துப்பா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ வேறு எப்படி தெளிக்க போகிறான்னு மட்டும்
இங்கே இருந்த தண்ணி இப்போ கீழே போயிடுச்சு. இதே இடத்துக்கு தான் அன்றைக்கி வந்தோம். அது ஐயோ மார்னிங்லேருந்து இதோட 3 இந்த விக்கல் தண்ணி குடித்தாலும் போக மாட்டேங்குது. எல்லாம் மொக்காக தான் இருக்குது. ஆனால் இன்னும் இவ்வளோ வெயில் அடிக்குது. ஃபஸ்ட்டு எங்கேயோ தண்ணி இருந்துச்சுல லாஸ்ட் டைம், பட் இப்போ தண்ணி இல்லை. நம்ம அந்த சைடு போகலாம், அந்த சைடெல்லாம் மேலே இருந்தது. லாஸ்ட் டைம் இங்கெல்லாம் தண்ணி இருந்தது, இந்த சைடு போகிறதுக்கே வழி இல்லை. நான் சொன்னேன்ல அதை இங்கே இது மேலே வரைக்கும் தண்ணி இருந்துச்சு. இவ்வளோ தண்ணி உள்ளே போயிருக்கா? ஓ மை காட். இதோட டெப்த்தே கம்மியாக தான் இருக்கும் போல். நடந்து போனால் போய் எடுக்கலாம். எதுக்கு ஆல்ரெடி ஒயிட் பேண்ட்டு போட்டிருக்கோம். இதெல்லாம் நம்ப முடியாது. சும்மா அகெயின் விசிட் பண்ணிவிட்டு அந்த சாமி கும்பிட்டாச்சு. ஆமாம் அதுக்குள்ளே போகலான்ட்டாங்க. நான் இங்கே விசிட்டே பண்ணல, எப்படி அதுக்குள்ளே போக முடியும்? ஸோ அதான் நீங்கள் உட்காரிங்க, போய் ஜஸ்ட் எட்டி பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்திருக்கேன். ஏன் அந்த விக்கு வருது? என்ன செஞ்சீங்க? லட்டு கம்மியாக கொடுமா, அப்புறம் அங்கே இதாயிர போகுது. ஒரு 10 மட்டும் போதும். லட்டு அந்த ஆட்டம் மிச்சரு, இந்த ஆட்டம் முறுக்கு. நீ டெய்லராக இருக்கிறது எனக்கு எவ்வளோ ஒரு பெனிஃபிட் தெரியுமா? இது ஒரு டாப்பு ஜஸ்ட் இப்படி ஒரு தையல், இப்படி ஒரு தையல், அதுக்கு 40 ருபீஸு. ஏன் இங்கே இருந்து கூடயே இருந்து எல்லாம் செஞ்சு கொடுத்தா உங்களுக்கு தெரியாது. அப்படி பண்ணு இப்படி என்ன தைக்கிறானுங்க. அப்படி இல்லை. ஆனால் இப்போ அடுத்தவங்க வெளியில் போய் அடுத்தவங்கிட்ட தைச்சி அதை காசு கொடுத்தா தானே அந்த அருமை தெரியுது. பக்கத்தில் இருக்கும்போது எதுவுமே தெரியாதான். அது நான் அப்படி சொல்ல கிடையாது. நான் ப்ளவுஸு நீ தான் தைக்கிற, சரி நான் அப்படி தேய் இப்படி தேயின்னு சொல்லும் போது தானே அது ஒரு அவுட்லுக் டிசைனாக வருது. அப்போ தானே பார்க்குறோங்களா யார் தைச்சான்னு கேட்பா. உன்னை அப்படியே ஒரு செதுக்கி ஒரு இல்லை, நீ ஒரு பெரிய ஒரு டைலர் ஆக்குற. எனக்கு பிளவுஸ் தைக்க சொல்லி எல்லாம் டெய்லராக தான் இருக்கிறேன். ஆனால் உனக்கு மட்டும் டெய்லராக நான் இருக்க மாட்டேன். யாருக்குனாலும் அப்படியெல்லாம் சொல்ல மட்டும் டெய்லராக இருக்கவே மாட்டேன். ஆஹா, நான் அப்படி சொல்றதுனால தானே நீ புதுசாக நல்லா தைக்கிறே. புதுசாக இல்லை, எல்லாமே எனக்கு தெரியும். நீ 1008 குறை சொல்ற, 1008 இது பண்ற. குறை கிடையாது, இது இப்படி பண்ணா அப்படி நல்லா இருக்குன்னு தான் சொல்றான். இருக்கிற 2-3 கிளாத்ஸ் டெய்லர் அடிச்சுட்டு எல்லாம் பேக் பண்ண வேண்டியது தான். இன்றைக்கி போயிட்டு, இன்றைக்கி இல்லை நாளைக்கு ஏர்லி மார்னிங் போயிட்டு அகெயின் ஒரு 5 டேஸில் ரிட்டர்ன் ஆகும். அதான் நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எப்போவுமே ஈவினிங் வந்துட்டு ஈவினிங்கே போயிடுவேன். இந்த டைம் தான் ஏர்லி மார்னிங் போகிறேன். இந்த ஜேர்னி எப்படி இருக்குன்னு தெரியல. வெளியா பிஜிக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக 3 hours தான். 4 o'clock தான் நான் அங்கே பஸ் ஏறினேன். 4 பஸ்ஸு மாறி இப்போது நம்ம 3 hours வந்திருக்கோம். ஆக்சுவலாக நார்மல் டேஸில் வந்து 4 hours 4 to 4.5 hours ஆகும். அண்ட் ஃபெஸ்டிவல் டைம் வந்து போயிட்டிங்கன்னா 6 hours வந்து ஆகும். ஸோ பட் இப்போது 3 hours வந்திருக்கேன். ஆக்சுவலி குட் தான். அண்ட் ஸோ திஸ் இஸ் மை பொங்கல் ஹாலிடே ஒன்லி ஃபார் 2 days. அண்ட் லீவ் எடுத்திருப்பேன். பட் இப்போ நெக்ஸ்ட் வீக் நான் அகெயின் வந்து போகணும். அதுக்காக தான் நான் உடனே வந்துட்டேன். ஸோ திஸ் வீடியோ இஸ் ஓவர். உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கலாம். until then this is bye bye from உங்கள் மிஸ் நித்யா.